அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் ரேவதி நட்சத்திரம், அதாவது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி. அந்த மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் தான். ரேவதி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், ரேவதி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், என்னென்ன தசாபுத்திப்படி உங்கள் லைஃப் போகும், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்ல பலனை கொடுக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் வந்து பாருங்கள் 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த மீனராசியில் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசிக்கு வரும். அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் வந்து 2 ராசிக்கு வரும். ஆனால் மீனராசி ரேவதி நட்சத்திரம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது மீனராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? அது மீனராசிக்கு மட்டும்தான் ரேவதி நட்சத்திரம் வரும். ஏன்னா அது உடைபடாத முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரம் தான் ரேவதி நட்சத்திரம். 4 பாதங்களும் உள்ளடக்கிய ராசி தான் இந்த மீனராசி. பொதுவாகவே மீனராசிக்காரங்க நல்லவங்களாக இருப்பாங்க, அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா குருவோட வீடு, நல்ல குணம் இருக்கும், நல்ல மனம் இருக்கும், நல்ல மனசு இருக்கும், உங்களுக்கு நல்ல மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குருவோட வீட்டில் தான் இருக்குது. அப்போ சந்திரங்கிறது மைண்டு, யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, நல்ல குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க. மனசு இருக்கும். ஒரு சில பேர்லாம் கஞ்சத்தனப்படுவாங்க, கொடுக்க மனசு வராது. ஆனால் இவங்களுக்கு வந்து கொடுத்து உதவி செய்கிற குணம் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த மனம் இவங்ககிட்ட ஜாஸ்தின்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. இறை வழிபாடு ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் இறை வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களெல்லாம் ஆன்மீகவாதி தான். அது வந்து பார்த்திங்கன்னா அது புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால ரேவதி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே நம்ம சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பர்சனாக இருப்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும், நல்ல புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, உலகத்தையே அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா புதன்கிறது புத்திக்குண்டான கிரகம், அறிவுக்குண்டான கிரகம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர். அப்போ புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல டேலண்டான பர்சனாக இருப்பாங்க. இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே புதனோட தசை தான் நடக்கும். புதன் வந்து 17 வருஷம் தசை நடத்துவார். புதன் வந்து 17 வருடங்கள் தசை நடத்துவார். இருக்கிறதுல சின்ன கிரகம் புதன் தான். புதன் வந்து சின்ன கிரகமாக இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல புத்திசாலி நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறிவு, நல்ல ஒரு திறமை, நல்ல புத்திசாலி, அறிவு, புத்தி கூர்மை, இதெல்லாமே புதன் சொல்லலாம். ஏன்னா அது என்னதான் சின்ன கிரகமாக இருந்தாலுமே அந்தளவுக்கு ஒரு நுட்பமான விஷயங்களெல்லாம் புதனை பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அது புதன்னாலே ஒரு அறிவுக்குண்டான பிளானட், பயங்கர டேலண்டான பர்சனாக இருப்பாங்க. இப்போ பிறக்கும் போதே பாருங்கள் புதன் தசை உங்களுக்கு நடக்கும். புதன் தசை ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது கேது தசை 7 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர தசை 20 வருஷம் நடக்கும். இப்படி தான் உங்கள் லைஃப் போகுங்க. இப்போ புதன் தசை நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா புதன் தசை கம்ப்ளீட்டாக நடக்கும். 17 வருஷம் புதன் தசை. ஆரம்ப பகுதி, அதாவது ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த 17 வருஷமே உங்களுக்கு புதன் தசை நடந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது தசை நடக்கும். ஒரு சில பேருக்கு புதன் தசையே நல்லாயிருக்கு. ஒரு சில பேர் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா புதன் தசையிலே நல்லா இருக்குங்க ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேர் புதன் கெட்டு போனவங்களுக்கு அந்த 17 வருஷத்துக்குள்ளே அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு படிப்பில் தடங்கள், படிப்பில் தடை, படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே இந்த புதன் தசையில் நடந்துடும். சின்ன வயசுலலாம் அந்த அடிக்கடி தோல் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜிலாம் வருது பார்த்திங்களா, அந்த புதன் தசை தான். புதன் ராகோடு சேர்ந்துருக்கும், சனியோடு சேர்ந்துருக்கும் ஜாதகத்தில். அப்படி பார்த்தாலே தெளிவாக சொல்லிடலாம். அப்போ புதன் கெடாமல் இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே நல்ல ஒரு புத்தி கூர்மை, நல்ல அறிவாற்றல், சின்ன வயசுலேயே நல்லா படிப்பாங்க. புதன் கெட்டு போச்சுன்னா படிப்பு சுத்தமாக வராது. புதன் நல்லா இருந்துச்சுன்னா படிப்பு நல்லா படிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அந்த புதன் திசை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு 7 வருஷம் கேது திசை நடக்கும். 7 வருஷம் கேது திசைனா கிட்டத்தட்ட 22 வயசு வரைக்கும், 21, 22 வயசுன்னு சொல்லலாம். 22 வயசு கேது திசையில் வந்து பார்த்திங்கன்னா பக்குவப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க. அந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா கேது திசையிலே நல்ல ஒரு ஞானம், சின்ன வயசுலேயே சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு இயல்பான குணமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க.
ஏன்னா கேதுங்கிறது ஞானத்துக்கு உண்டான கிரகம், புதன்கிறது அறிவுக்கு உண்டான கிரகம். அப்போ அந்த 2 தசாபதி அப்படியே பக்கம் பக்கமாக வர்றதுனால கிட்டத்தட்ட 20 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாருங்கள் பெரிய மனிதர்கள் போல் பேசுவாங்க, பக்குவப்பட்ட மாதிரி பேசுவாங்க, நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க, நல்ல ஒரு திறமசாலியாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 20 வயசுக்கு மேலே 22 23 வயசுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே உங்களுக்கு சுக்கிரதசை நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்குமே சுக்கிரதசை வருங்க. உங்களுக்கு 40 வயசு வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரதசை வந்துடும். அந்த சுக்கிரதசை தான் உங்களோட வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய திசையாக இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போடுறதே பெரிய மகா தசைகள் தான் வரும். ஒன்றா சனி திசையில் வாழ்க்கை மாறும், இல்லை புதன் தசையில் வாழ்க்கையை மாற்றி விடும், இல்லை குரு தசை, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசை, ஒரு சில பேருக்கு ராகு தசை கொட்டி கொடுக்கும். அது வந்து நட்சத்திரம் மாறும் ஒரு சில பேர்த்துக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு திசையில் லாஸ்ட்டு தான், உங்களுக்கு ராகு திசையில் அப்படியே கடைசியில் தான் வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு 3ஆவதாக வரக்கூடிய தசை சுக்கிர தசை. அந்த சுக்கிர தசை வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிர தசை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துருக்கும், சனியோடு சேர்ந்து பாருங்கள், தனுசு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. சுக்கிர தசை ஒன்றுமே பண்ணாது. நிறைய மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், சார் எங்களுக்கு சுக்கிரதசை அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னாங்க, எங்களுக்கு ஒன்றுமே பண்ணல, நாங்கள் 40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டோம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் 20 வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை மாறும். அந்த சுக்கிரதசை அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். சுக்கிரதசையில் பாருங்கள், ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் அரசாங்க வேலை கிடச்சிரும். அது ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் கன்ஃபார்மாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அரசாங்க வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு 20 வயசுக்கு மேலே வந்து 25 வயசுலேயே பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கும். இல்லை வந்து ஒரு சில பேர் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருப்பாங்க. நல்ல ஒரு டெக்னிக்கல் மைண்டு கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க. அந்த சுக்கிரதசையில் 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிரதசையில் சொகுசு வாழ்க்கை, உலகத்தில் இருக்க அத்தனை விதமான சொகுசு அனுபவிக்கிறது அந்த சுக்கிரதசை தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காதல் கொடுக்குற கிரகம், காமத்தை கொடுக்குற கிரகம் சுக்கிரன். காதல், காமம் எல்லாமே இந்த சுக்கிரன் தான் கொடுக்கும். ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 25 வயசுக்கு மேலே 27 வயசுலலாம் பாருங்கள் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு 22 23 வயசில் கல்யாணம் ஆயிரும். இது வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்ஸிமம் கல்யாணம் வந்து டிலே ஆகாது. சுக்கிரதசையில் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் 32 33 வயசு தாண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனியோ இல்லை கேதுவோ ராகுவோ இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டாங்கன்னா அதான் 30 வயசுக்கு மேலே தாண்டுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 25 26 வயசில் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேருக்கு 20 வயசுக்கு மேலேயே கல்யாணம் ஆயிடுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது காதலை கொடுக்குற கிரகம் சுக்கிரன், காமத்தை கொடுக்குற கிரகம் சுக்கிரனாக இருக்கிறனால நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை துணை இதெல்லாமே இந்த சுக்கிர திசையில் அவங்களுக்கு கிடச்சிருது. அதில் சந்தேகமே கிடையாது. சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா சொகுசு அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதாங்க வித்தியாசம். அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரா, ராகுவோட சேராமல் இருக்காரா, சனியோட சேராமல் இருக்காரா, ராகு சனியோட சேராமல் இருக்கணும் சுக்கிரன். இல்லைன்னா சொகுசை சேர்ந்துட்டாருன்னா சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டார், சொகுசு அனுபவிக்க முடியாது. சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பிலிருந்து வளர்பெரி சந்திரனோட பார்வையிலிருந்து, இல்லை சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா யாரோட சேராமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட் குரு பார்வை இருந்தால் கூட அந்த சுக்கிரதசை யோகத்தை தான் செய்யும். சரிங்களா? அப்போ சுக்கிரன் ரொம்ப முக்கியம். இப்போ 4ஆம் இடத்துலலாம் சுக்கிரன் இருந்தால் அவங்க நல்ல வண்டி வீடு வாகனம் சொகுசு வாழ்க்கை அமைஞ்சிடும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கை துணை அமையும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பாக்கியஸ்தானத்துலேருந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பெண் வாரிசுக்கு உண்டான அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் தொழில் வந்து பட்டை கிளப்புவாங்க தொழிலில். இந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்க, அறுசுவை உணவு வச்சுருக்கவங்க, ஸ்வீட் கடை வச்சுருக்கவங்க, இதெல்லாம் இருக்க பார்த்திங்களா அவங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லாயிருக்கும். இந்த சுக்கிரதசை வரும். இப்போ இந்த சுக்கிரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அத்தனை விதமான இன்பங்கள், சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் அனுபவிக்கிறது அந்த சுக்கிரதசை தாங்க. அப்போ சுக்கிரன் நல்லா இருக்கணும், கிடக்கூடாது, தான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே சூரிய தசை வரும். ஒரு சில பேருக்கு 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசையில் அந்த அரசாங்கத்தில் வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க ஆரம்ப பகுதியில் எதுவும் கிடைக்காது. ஒரு சில பேருக்கு 35 40 வயசுக்கு மேலே கிடைக்கும். அந்த சூரிய தசையில் தான் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை பார்ப்பாங்க. அந்த சூரியன் நல்லா இருந்துட்டார், அந்த சூரிய தசை 6 வருஷமும் நல்ல ஒரு அதிகார பதவி, உங்களுக்கு கீழே அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே இந்த சூரிய தசையில் நடக்கும். 45-40 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசை நடக்கும். அந்த சந்திரனும் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுட்டாருன்னா அந்த சந்திர தசையும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த சந்திரன் வந்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, 40-45 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, அம்மா மூலமாக ஒரு சில பேருக்கு உதவி கிடைக்கும், அம்மாவோட பூர்வீகத்து கிடைக்கிறதெல்லாம் 40-45 வயசுக்கு மேலே நடக்கும் இந்த சந்திர தசையில். அதுக்கப்புறம் செவ்வாய் தசை, அது 7 வருஷம் நடக்கும்.
அதுக்கப்புறம் ராகு திசை. உங்களுக்கு ராகு திசையில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த கடைசி காலமாக வரும் ராகு திசைனா 18 வருஷம். ஒரு சில பேர் இந்த ராகு திசையும் தாண்டுவாங்க. ராகு திசை தாண்டி குரு திசையில் தான் ஒரு சில பேர்த்துக்கு மரணம் ஏற்படுது அந்த டைமில். இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, கிரகங்கள் சேர்ந்த அமைப்பு, கிரகங்கள் என்ன கிரகங்கள் பார்க்குது, யாரோட சேர்ந்துருக்காங்க, என்ன இடத்துல இருக்காங்க, என்ன அமைப்பில் இருக்காங்க, யாரோட காம்பினேஷனில் இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த 20-22 வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை மாறுறதை பார்க்க முடியுதுங்க. ஏன்னா சுக்கிரதசை வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுத்துரும். இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான குணமே வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலியாக இருப்பீங்க, அறிவியலையாக இருப்பீங்க, நல்ல டெக்னிக்கல் மைண்ட் கொண்டவங்களாக இருப்பீங்க, உலகத்தை அறிஞ்சவங்களாக இருப்பீங்க. ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க பேசுகிறத வச்சு அவங்க பார்க்குற பார்வையிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க. உங்கள்கிட்ட உள்ள நல்ல ஒரு திறமைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி சின்னம் என்ன, இரட்டை மீன், 2 மீன் தான். 2 மீன் இருக்கும் உங்கள் ராசியில். அப்போ கழுவுற மீனில் நழுவுற மீன். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும், எப்படி நழுவி வெளியே வரணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஆனால் நல்ல குணம், நல்ல மனம், நல்ல கேரக்டராக இருப்பீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ரேவதி நட்சத்திரக்காரங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க, பயங்கர புத்திசாலி, நல்ல அறிவாளியாக இருப்பீங்க. ஆனால் யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலையை இருந்து போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தாங்க ரேவதி நட்சத்திரம். சரிங்களா? பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டால் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வருவீங்க. அந்த டெக்னிக்கல் மைண்ட் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி குரு, உங்கள் நட்சத்திர அதிபதி புதன். அப்போ புதனுடைய ஸ்தலம் என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவெண்காடு, கும்பகோணத்தில் இருக்குது. திருவெண்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஸ்தலம். வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுறது நல்லது. புதனுக்கு உண்டான தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு திருப்பதி போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? வாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறது, புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இப்போ உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன, இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு அது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.